வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி இங்கே கொட்டாங்குளத்தில் மொத்தம் 5000 குடும்பத்துக்கு 4 வாட்டர் டேங்க் இருக்கிறதாவும், அதில் இந்த வாட்டர் டேங்க் ரொம்ப பழுதுபட்டிருக்கிறதாவும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல மனு கொடுத்து சரி பண்ணல அப்படின்னு எனி டைம் விழுந்துடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இதுல இருந்து எத்தனை ஃபேமிலிக்கு சார் தண்ணி போகும்? சொல்லுங்க, கேமரா பார்த்து பேசுங்க. வந்திருக்காங்க, கொடுத்துருக்கு மனெல்லாம் கொடுத்துருக்கு, வந்து ஆஃபீஸுக்கு தான் பார்த்து தான் போகிறாங்க. அதில் ஆக்ஷன் இல்லை. உங்கள் மூலியமாக நல்லது நடந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதையும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. இதுதான் இது சப்போஸ் விழுந்துச்சுன்னா பக்கத்தில் ஃபுல்லாக ஃபேமிலி எல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியா, குழந்தைங்க நிறைய பேர் இங்கே விளையாடுறாங்க. ஏரியா, அடிக்கடி எல்லாம் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஏரியா. எல்லா பில்லருமே வீக்காக தான் இருக்குது. இதில் எனி டைம் அந்த பில்லர் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கெல்லாம் வேற ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் நீங்க கேட்டு கவர்மெண்ட்ல பண்ணி தராம? இது பஞ்சாயத்துல சொன்னீங்களா சார்? இது பஞ்சாயத்துல மனு கொடுத்து எல்லாம் இது பண்ணிடுறாங்க. யூனியன்ல ஆள் வந்தாங்க, அந்த பார்த்து கலெக்டர் ஆள் வந்தாங்க. எப்போ சரி பண்ணி தராங்கன்றத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி சரி. மற்றபடி வேற என்ன ரெக்குவயர்மெண்ட் நீங்க கேட்டு உங்க கிராமத்துக்கு இது வரைக்கும் செஞ்சு தராம இருக்காங்க சார்? ஒன்றும் இல்லை, ஒரு அளவுக்கு ரோடு போடணும். சரி நடந்துகிட்டு தான் இருக்கு, வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க, மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த ரோடு பார்த்துக்கோங்க. இது வந்து தெளிவானது டேங்க் ரெடி பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது இந்த ரோடு மக்களுக்கு எந்த சேவையுமே இருந்தா ஓட்டு கேட்டு வராங்களா ஒருத்தங்க, அவங்க என்ன மக்களுக்கு என்னதுன்னு கேட்காங்களா? இல்லை சொல்லுங்களேன். நான் வந்து அதுக்காண்டியே நல்ல என்ன எதுல போட்டு விட்டாங்க நான் அதுக்கெல்லாம் ரோடுக்கு ரோடு சரி பண்ணணும். இதை சரி பண்ணி சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? தண்ணி இல்ல தண்ணி வர்றது தண்ணி ஊர்ல எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா தண்ணி நல்ல தண்ணி வர்றது, ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு. தெருவிளக்க பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா தெருவிளக்கு கேப் நிறைய இடம் இருட்டாவே இருக்கு, தெருவிளக்கு ஒரு வாராங்க. ஒரு மெம்பர் வந்து ஒரு பிரசிடண்ட கவர் பண்ணாங்கன்னா பிரசிடண்ட் வந்து கரெக்டா இருப்பாங்க. மெம்பர் நான் செய்தானா எங்கூடி செய்வாங்க? யாரும் செய்யறது. இப்போ நீங்க தான் ஒரு மெம்பர்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நீங்க என்ன சொல்லணும்? சரிம்மா அதை வந்து பார்க்கணும். ஆமா, அதுதான் மெம்பருக்கு ரெடி ஆகுது. சரிம்மா அப்படின்னா எங்கோடி வந்து பார்க்கவே இல்லை, பார்க்கறது கிடையாது. சரி நீ எலெக்ஷன் வேண்டு போயிருந்த, அடுத்து மக்களை பாதிக்கப்பட்டது என்ன செய்யணுமோ அதுதான். இப்ப என்ன எங்களுக்கு மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? யாரு டேங்கு ரோடு ரெண்டு மட்டும் ஏன்னா இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்படும் மக்கள். ஏன்னா கெட்டி 30 வருஷம் ஆச்சு. இல்ல 90ல கட்டினது. 90ல இது 40 வருஷம் ஆயிட்டு. அதுக்கு இடையில எப்பயுமே சரி பண்ண சரியெல்லாம் பண்ணி ஊசி விட வைக்க. ஏன்னா ஒரு தடவை மாத்திரம் இதுக்கு பெயிண்டிங் அடிச்சாங்க. யாரு? நம்ம சங்கரனே முன்னாள் பிரசிடண்ட் சங்கரனே இருந்தாங்க தெரியுமா? அப்ப இந்த வீட்டுக்கு வந்த புதுசு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க இதுல எல்லாம் இப்ப நான் ஆக்சுவலி டேங்க் கிளீன் பண்ண டேட்டு கூட அதுல போட்டது February 2, 2024 பண்ணிட்டு 2 மாசம் 12 நாள் எழுதவே இல்லை. எனக்கு தெரியல. கிளீன் பண்றாங்களா? எவ்வளவு நாளைக்கு ஒரு தண்ணி கிளீனா இருக்கா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எழுதிட்டு போறத கரெக்டா மறந்துட்டாங்க. 2 நாள் முன்னாடி க்ளீன் பண்ணிட்டாங்க. மேம் இப்போ என்ன தெரியுமா? குளோரின் போடுறாங்களா? குளோரின் எல்லாம் போடுவாங்க. போட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி எல்லாம் டேங்க் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் எந்த பிரச்சனையும் டேங்க் எங்களுக்கு தண்ணி எல்லாம் வரணும்னா சொல்லுவாங்க. தண்ணி எல்லாம் உப்பு தண்ணியெல்லாம் உள்ள நல்ல தண்ணிக்கு நல்ல தண்ணி தான் வருது. மெயின் இந்த டேங்கு, இந்த ரோடு நிறைய பேர் இதுல உளுந்துக்கெல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி நீங்க எங்கிட்ட ஓட போடையில இங்க ஒரு ஓடு போட்டு பண்றீங்க. ஒரு ஓடை இது நான் வீட்டுல உள்ள பாத்திரம் கழுவுல போற தண்ணி தானே? தண்ணி வேற எதுவும் சாக்கடை இருக்கா? இல்ல இல்ல வேற வந்து சாக்கடை கிடையாது. இது மெயின் அதுல இருந்து போட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல தெளிவா போயிருந்தாங்க. ஆமா, இது சாக்கடை மாதிரி குழி ரொம்ப கம்மியா இருக்கு. இது நிறைய தண்ணி போல வெளியே வரும். மழை இது பெய்ஞ்சா தண்ணி மழை போய் தண்ணி போட்டுனா இது சாயங்காலம் கொசு உண்டாப்போ இந்த பக்கம்? இல்ல இல்ல கொசு வரல. ஏன்னா ஒண்ணு நாங்க எங்க தண்ணி தானே, மற்றபடி கொசு எல்லாம் இதுல உள்ள கால்வாயில எல்லா கொசு வரும். தண்ணி நிக்கிறது கிடையாது. இதுல எல்லா கால்வாயில
தண்ணியிலுமே கொசு எல்லாம் அப்படியே அங்க வந்துருங்க, அங்க மக்கள் இருப்பாங்க சொல்லுவாங்க. அது நம்ம கிளீனா வச்சுக்க போய் எல்லாமே மும்பைல இருந்தாங்க. அதனால எங்க வீட்டுக்கிட்ட சேஃப்டியா சரி, அந்த ராமகிருஷ்ணன் கடை இருக்காங்க. மெயினா எங்களுக்கு என்ன இந்த அங்க வந்தாலும் சரி, அங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஒரு சின்ன துளி ஊத்தாலும் கூட நிறைய மக்கள் பாதிப்பாங்க. சரிண்ணா. நீங்க உங்க இதுக்காண்டி வேணா மக்களுக்காண்டி நீங்க செஞ்சா போதும். அடுத்து நீங்க வரணும், இந்த இடத்துக்கு போகணும், நாளைக்கு வந்து நாங்க உங்களை தேடி நான் வந்தோம்னா இந்த மேம் சொன்னாங்க அப்படின்ட்டு உங்களை நான் இன்டர்வியூ பண்ண மாதிரி அடுத்த மக்களுக்கு இது பண்ணணும். கண்டிப்பா. அவ்வளவுதான். சரிங்கம்மா, இது நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ரொம்ப மோசமா தான் இருக்கு. மோசமா இருக்கு. இங்க பாருங்க எல்லாமே மனு கொடுத்ததோட காப்பி இருக்கா தம்பி? மனு கொடுத்ததோட காப்பி இருக்கா? அது எனக்கு அனுப்பி விடுங்க. நான் யார்கிட்ட பேசணுமோ நானும் கான்டாக்ட் பண்ணி கேட்கறேன். கழகத்துல இருந்து வர்றோம். இந்த கொட்டாக்குளத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும், இந்த காலனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 35 வருஷம் குடியிருக்கோம். எங்களுக்கு பட்டாவணி இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் இடம் வாங்கி எங்களுக்கு கவர்மெண்ட் வீடு கட்டி தந்தாங்க. ஆனால் நாங்கள் எத்தனையோ மனெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ சிஎம் வரைக்கும் மனு கொடுத்துட்டேன், ஆர்டிஓ கொடுத்துருக்கேன், தாசில்தார், கலெக்டருக்கு, சிஎம்க்கு எல்லாரும் மனு கொடுத்துருக்கேன். வந்து அளந்தெல்லாம் கொடுத்தாங்க. அளந்தாங்கன்னா இது வரைக்கும் எங்களை கூப்பிடவும் சொன்னால் கூப்பிடவும் இல்லை. இப்போ சிஎம் வந்தாங்கல்ல இடையில, அப்போ கூட கூப்பிட்டாங்க. வந்து எந்த தகவலும் எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் பட்டா வர மாட்டேங்குது. தாலாசில் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ரெடி ஆயிரும் அப்படிங்க. அதிகாரிக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்? ஆனால் வெற்றிக்காலம் பார்த்து எங்களுக்கு இந்த பட்டா வாங்கி கொடுத்தா பேப்பர் வச்சுட்டீங்களா மாமா? அதான் இருக்கு. அதெல்லாம் இருக்கு, மகிட்ட தான் இருக்குது. என்கிட்ட வந்து வச்சுருந்தேன், நிறைய வச்சுருந்தேன். ஆனால் நான் வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்புனது, கார்டு போட்டு அனுப்பி அந்த கார்டோடு எல்லாமே 35 வீட்டுக்குமே பட்டா இல்லை 20 வீட்டுக்கு. இந்த 20 வீடு ஆர்சி காலனி. இடம் வாங்கி கொடுத்தோம், வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்போ அதை அப்படியே இடம் வாங்கி கொடுத்ததெல்லாம் தனித்தனியா உங்க பேர்ல பட்டா அதுதான் போடல. அதான சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. மொத்தமா என்ன தெகாசி நகராட்சியா அவங்க நாங்க எழுதி கொடுத்துட்டோம். எழுதி கொடுத்த உடனே அவங்க எங்களுக்கு கொடுக்கல. 2 வீட்டை மாத்திரம் கட்டி கொடுத்தாங்க. பட்டாவே கொடுக்கல. பட்டா கொடுக்காம நாங்களும் எவ்வளோ போராடுதான் எங்களுக்கு கிடைக்கல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இதை கொண்டு கொடுத்து அங்கே கொண்டு இந்த இடத்துக்குள்ள பட்டாலாம் அங்கே வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவலில் ஏற்றலாம், அங்கே தக்க வைக்கல. அப்படின்னு இப்போ கேட்கும்போது நீங்கள் போய் கேட்டாலும் அந்த இங்கே வந்து அந்த 50 சென்ட்டையும் அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தானே எடுத்து அவங்க பிரித்து தர முடியும். கண்டிப்பா அந்த வேலையை அவங்க செய்யாம விட்டாங்க முன்னாடி இருந்த அதிகாரிகள். அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி லோன் அது இது எதுவும் கூட யூஸ் பண்ண நேருக்கு தான் இருக்கு. வீடு சொந்தம் கிடையாது. ஆமாம், நேர்த்த வீடு. பாருங்க, வரியெல்லாம் ஜாஸ்தியாக ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்காங்க. அதுக்கே 405 ரூபா வரி போட்டிருக்காங்க. சின்ன பெட்டி கடை. அந்த கடை, என் கடையை பாருங்க, ஒரு சுயதவி குழுவில் தலைவராக இருக்குது. இருந்து நாங்கள் கடை வாங்கல, அதுக்கே 405 ரூபா வரி போட்டிருக்காங்க. போன மாதம் 55 ரூபா போடுறோம், இப்போ 405 ரூபா போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த 20 வீட்டுக்கு அதெல்லாம் செஞ்சிருவாங்க. எதுவும் கிடையாது. ஆனால் நம்மளுக்குள்ள வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், லைனில் வந்த தண்ணியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நல்ல தண்ணியெல்லாம் கிடையாது எங்களுக்கு. இந்த ஒரு பப்ளிக் பைப் இருக்குது பாருங்க, பின்னாடி ஒரு பைப் இங்கே வாங்க. இந்த ஒரு பப்ளிக் பைப் தான் இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பைப் தான். எத்தனை வீட்டுக்கு ஒரு பைப்பு? நம்ம வந்ததுல இருந்து இந்த ஒரு பைப்பு தான். ஒரு பைப் தான் போட்டாங்க. போட்டு ஒரு 6 மாசம் தான். இந்த பைப்புல தண்ணி இதுக்கு இந்த பக்கம் தண்ணி உள்ளோம். அந்த காரணம், இந்த காரணம், இந்த ஆர்சி காரணம், இந்த தனியாக காக்கும்போது அதுக்கு அப்ரூவ் கிடையாது. இந்த டேங்க்கு இதெல்லாம் எல்லாரும் பிடிச்சிக்கோங்க. ஊராட்சி கூடுதல் இருக்கு மேடம். 150 வீட்டுக்கு ஒரு இதுதான். ஆமா, தண்ணி வருதா? டெய்லி ஒரு 1 to 1 நாள் உப்பு தண்ணி வரும். உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, நல்ல தண்ணி. இதெல்லாம் சொல்லவே முடியாது. டெய்லியும் வரும், திடீர்னு ரிப்பேர் ஆகிட்டா வராது. வீட்டுல வர கிடையாது. 2 குடம் தான் பிடிக்க வேண்டிய, எல்லாரும் பிடிக்கனால 2 குடமா தான் பிடிப்பாங்க, தவிர வேற நிறைய. ஆனா எல்லாருக்கும் நல்ல ஆசிட்டு கிடைக்காது. பட் குடிக்கிறதுக்கு மாத்திரம் தான். அப்புறம் நாங்கள் போர் இந்த எங்கள் வீட்டில் போர் இருக்குது, ஒரு சில வீட்டில் போருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் குடிக்கிற தண்ணி வந்து இதில் வரும், காலையில் வரும், சாயந்தரம் 1 மணி நேரம் வரும். ஆனால் எப்போ கண்டினியூ வரும்னு சொல்ல முடியும். டேங்கில் கிடக்கு, லைன் கிடக்கான கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது இவங்க முன்னாடியே கட் பண்ணி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு அது கட் பண்ணி. ஆனால் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு கட்டிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இந்த 6 வீட்டுக்கு லைன் பின்னாடி வருது, லைன் வருது. அந்த லைன் வர இடத்துல எங்களுக்கு 6 வீட்டுக்கும் இடம் கிடக்கு. அந்த பின்னாடி இருக்க இடத்துக்காரங்க எங்க அந்த இடத்துக்குள்ள வர விடாம
கெட்டி இப்போ எங்கள் செவர் பக்கத்தில் அந்த செவர் கட்டிருக்காங்கல்ல, அது எங்கள் இந்த இதில் உள்ள இடம் தான், இந்த 20 வீட்டுக்கு இடம் தான். அதில் 6 வீட்டு எங்கள் வீட்டுக்கு 3 வீட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணி எங்கள் குடும்பமாக இருக்கோம். அது 3 வீட்டுக்குள்ள இடத்துல மேலே வர கொஞ்சம் இடம் கிடந்துச்சு. நீங்கள் 3 வீடு வாங்கிக்கலான்னாச்சு, அந்த இடத்த போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நாங்களும் அதை இது பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ எனக்கு அந்த வீடு எனக்கு தான் அந்த இடம்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்து நல்லமா செஞ்சு பின்னாடி வீட்டுக்கார பெரிய பிரச்சனை பண்ணி அதில் வந்து கட்டடத்தை கட்டி அந்த இவ்வளோ அகல இடத்த மறிச்சு எல்லாருமே இடத்தெல்லாம் எடுத்திருக்காங்க மேடம். ரெடி பண்ணோம். பட்டா தான் எங்களுக்கு முக்கியமானது. நான் எல்லாருக்கும், ஆனால் எல்லா இலாக்காரும் எல்லாருக்கும் இது வந்து நீங்கள் 6 வீட்டுக்கு போயிருக்கு. இதில் யாருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பையனுக்கு இறந்துச்சு. ஆமாம், இது வந்து இந்த வீடு கட்டப்போ பைப்பு விழுந்து இறந்துட்டாரு. நாம இப்போ எடுத்துறதுனால இப்போ ஒரு மகா பின்னால் துணி காய போடும் போது அங்கே சாக்கடிச்சு அங்கே ஒரு பையன் வேற மலையில வெளியில போன பையன் தண்ணி விழுந்து அந்த பையன் வேற சாக்குதான் தப்பிச்சு பிழைச்சிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு பையன் இருந்தால் அவங்க மட்டும் உயிர். அது எடுக்க சொல்லுதும் எடுக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த லைன் வீட்டுக்கு பின்னால் போகிறார். பின்னாடி பாருங்க, வீட்டுக்கு ஒட்டி இருக்கும் லைன். அதை எடுக்க சொல்லுதும் அங்கே எடுக்க மாட்டாங்க. ஹைட்டே இல்லையே அந்த போஸ்ட். இதுவரைக்கும் 2 பேர் இறந்துட்டாங்களா? ஒரு பையன் தான் இறந்துருக்கான். மத்தியானம் ஸ்டாக் அடிச்சு துணி காய போட போனது எடுத்தடிச்சுட்டு மழை நல்லா மழை பெஞ்சு அது ஹைட் ஆக்குறதுக்கு எதுவும் மனு கொடுத்தீங்களா? அதுல செய்ய முடியாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப இறக்கமா இருக்காங்க. இவங்க தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏதோ அவர் பேர் என்ன, சந்தோஷா. இது இந்த லைன் கேட்டீங்களா, ரொம்ப இறக்கமா இருக்காரு. யாரோ ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சுட்டு இறந்துட்டாங்க. இல்ல இது ஹைட்டுக்கு நம்ம எழுதி கொடுத்தோம்னா பண்ணுவாங்க. ரொம்ப இறக்கமால இருக்கு. அந்த வீட்டு டெரஸ்ல நின்னா தலையில தட்டுற மாதிரி தான் இருக்கு. இவங்களாம் அந்த மாதிரி மேடம் எல்லா வீடுமே ஹைட்டா இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா 4 லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லைனா மாற்றி கொடுப்போம்னாங்க. நாங்கள் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவோம்? 6 வீட்டுக்கு கவர்மெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? அதே முடியாது. அது எப்படி ஸ்கீமே கிடையாது. இடமே பட்டாவே போட்டு கொடுக்கல. பட்டா இருந்ததுன்னா கூட யார் வீட்டுக்கு நேரம் இருக்கோ அவங்களாவது பண்ணலாம். அப்படி கேட்டு சொல்லிட்டு அது வந்து சிஎம் நிதியிலிருந்து கூட பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஸ்கீமே கிடையாது. அது எப்படி இல்லாம ஒரு ஊருக்குன்னு ஏதாவது கண்டிப்பா நிதி இருக்கு. ஒரு ஆளு சாக்கடிச்சு செத்து போனதுக்கு அப்புறமும் அதுல ஆக்ஷன் எடுக்காம இருந்தா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு தானே ஆபத்தான இருக்கு, நீங்க சொல்லுங்க. அப்படிங்களா? வரவங்க அப்படிதான் வருவாங்க மேடம். வருவாங்க அதிகாரிகள் எல்லா அதிகாரியும் பார்த்தாச்சு. ஆனால் அப்படி பார்த்துட்டு பிரயோஜனமே கிடையாது. அதான் நீங்க சொல்ற டைம் அப்புறம் நான் ஒரு ஆள் என்ன செய்யணும்? வீடு கட்டி டெய்லி பையன் தான் ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு 10,000 கட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம். 2 மாசத்துக்கு இருக்கா சொல்லி எவ்வளோ கட்டுறாங்க. எதனால கமர்ஷியல் கரண்ட் சார் வீட்டு கரண்ட் கொடுக்கலையா? அது வந்து லைன் பக்கத்துல இருக்கனால கொடுக்க மாட்டாங்க. 7,500 வருது. 7,500 8,000 அவங்களுக்கு டெய்லி பையில தான் மேடம் இருக்கு. வீட்டு கரண்ட்ல தான் இருக்கு. இப்போ கட்டட வேலை பாக்குற கரண்ட்ல இருக்கு. எப்படின்னா 9 ரூபா 50 காசு ப்ரொசீஜர் தானே. கமர்ஷியல்ல வந்து இதை மாத்தி கொடுக்கறதுக்கு டொமஸ்டிக் கஷ்டப்பட்டவங்க எப்படிங்க 2 மாசத்துக்கு ஒருக்க 7,500 கட்டிட்டு கஞ்சி குடிச்சு நல்லா கிடைக்கிறேன். கஞ்சி கூட நல்லா குடிக்க முடியல. அப்படி கிடந்து வருத்தப்படாங்க. ஏதாவது ஸ்டெப் எடுங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இருந்தாலும் ஏதாவது மனு போட்டு தமிழக வெற்றி கழகம் முயற்சி பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். தம்பி எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறேன். நடக்கணும் அப்படிங்கிறதாண்டி உங்ககிட்ட வந்து பறிக்க வைக்கணும். கண்டிப்பா நடக்குமா? நாங்க எல்லாத்தையும் கிராமமா போய் என்ன எல்லாருக்கும் என்ன பிரச்சனை என் தம்பி பணம் கொடுத்துக்கிட்டே தான் அப்படி தக்காவத்துக்கு வேலைக்கு வந்ததே அந்த கஷ்டத்துக்கு ஒரு 2 வருஷமா 7,000 8,000 கட்டினா எவ்வளவுமா யார்கிட்டயுமே நீங்க மனு கொடுக்கறதுக்கு கொடுத்து பார்த்தா ஒண்ணுமே ரொம்ப அநியாயமா இருக்கு. கமர்ஷியல் கலெக்டர் இருக்காங்க போய் கொடுத்தாச்சு. 2 தரம் 3 தரம் கொடுத்தாச்சு. இது கலெக்டருக்கு போய் நலவரத்துக்கு போய் கொடுத்தோம். அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க உங்க பிரச்சனை நீங்களே தான் பார்த்துக்கணும், காசு நீங்களே செலவழிச்சு பார்த்துக்கணும்ட்டு அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் அனுப்பி விட்டாங்க. நாங்கள் இபி கொடுத்து அவங்களும் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மனு அனுப்பி விட்டாங்க. இந்த உங்கள் கோரிக்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும், இதுக்கு வந்து கவர்மெண்ட் தலையிடாது அப்படின்ட்டாங்க. இப்போ 4 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. கொடுத்தா
இந்த ஒயரை வந்து இந்த பக்கத்தில் மாற்றி இதோட ஜாயின் பண்ணி விட முடியாது. 4 லட்சம் ரூபாய்க்கு தம்பி இது வரைக்கும் கொட்டாக்குளத்துல பார்த்தது அந்த வாட்டர் டேங்க் ப்ராப்ளம், உங்க ஃப்ரண்ட்ல ரோடு, மொத்தமா இத்தனை வீட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு நல்ல தண்ணி பைப்பு தான் இருக்குது. எலக்ட்ரிக் போஸ்ட் கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுக்கணும். இவங்க வீட்டுக்கு வந்து கமர்ஷியல் வந்து நார்மலா மாத்திக்கணும். 5 ரெக்வயர்மெண்ட் சொல்லியிருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கிறோம். கண்டிப்பா நாங்க இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு தம்பி மூலமா உங்களுக்கு என்ன அப்டேட் வீடு இல்லாம இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது, ரொம்ப காலமா வீடு கிடையாது. இன்னும் வாடகை தான். 45 வருஷம் இன்னும் வாடகை தான். ஓட்டு போடும்போது பட்டா தரோம், இடம் வாங்கி தரோங்காங்க. இன்னும் வர எனக்கு வாங்கி தந்ததே பண்ணி கொடுப்பேன். இல்லை இல்லைன்னு தான் சொல்லுங்க. ஆனால் என் பிள்ளைங்க கூலி வேலை தான் செய்யணும். உங்க வீடு எங்க இருக்கு? நம்ம வாடகை தான் இருக்கும். அந்த வாடகை தான் இருக்கும். தெரியும் தெரியும். ரேஷன் கார்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணி? ரேஷன் கார்டு இருக்கு. வாடகை வீட்டில் வச்சு தான் வாங்கினது. ரேஷன் கார்டு இருக்கு. ஆனா இடத்துக்கு மனு கொடுத்தா வரல. அது என்ன செய்வாங்கன்னு தெரியும். இன்னும் வரல. என் பேரு கொடுத்ததான் வரலன்னு பிள்ளைகளும் கொடுத்துச்சு, அதுக்கும் வரல. எல்லாத்தையுமே நாங்க எழுதி வச்சுக்கிறோமா, மனு போட்டு ஒரு சென்ட் இடம் கிடைச்சாலும் ஒரே ஒரு சென்ட் போகணும். எனக்கு வாங்கி கொடுவோம். எனக்கு ஒரு உதவியும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்ல உதவி பணம் எழுதி விட்டு வரவே இல்லை, தரவே இல்லை. இத்தனை தரம் மகளிர் உரிமை தொகை எல்லாம் வரலையா? பாத்தீங்க அதெல்லாம் வரலையா? ஐயோ அப்படியா? உங்களுக்கு அதுவும் வரலையா? ஒன்றும் கிடையாது. 2 மாசத்துக்கு ஒருக்க 7,000 மிச்சமா? ஒன்றும் கிடையாது. அவங்க பிள்ளைகள் வேலை பார்க்கல தருவாங்க. இது அவங்க குடும்பத்துக்கு தானே பார்ப்பாங்க. ஆம்பளை பிள்ளை இருந்தா வராது அப்படின்னு சொல்லி. ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படியா? ஆம்பளை பசங்க மேடம், அதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்களே வாங்கி. அது எங்க வருது மேடம்? வசதியா இருக்கவங்களுக்கு வருது. சப்போர்ட் பாவப்பட்டவங்க நான் கேட்டதுல 10ல் 6 பேர் பாவப்பட்டவங்களுக்கு வரல. நல்லா வசதியா இருக்கவங்களுக்கு வசதியா இருக்கவங்களுக்கு தான் வருது. இப்ப வீடு 10 லட்சம் ரூபா, உங்க வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு பெறும் மேடம். உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டோம்னு போயிட்டாங்க. ரேஷன்ல அரிசி வந்தாங்களா, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க அவங்களுக்கு வயல் வீடு வாசம் எல்லாம் இருக்கு. அவங்க தான் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க. எங்களுக்கு இப்போ என்ன எடுத்துக்காங்களே, வயல் கிடையாது, வீடு கிடையாது, சொத்து சுகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்காவது உரிமை தொகை வருதா இல்லையா? எதுக்கு 1000 ரூபா கொடுக்காங்களே அது வருதா? மொத்த கூட்டத்துல ஒருத்தங்களுக்கு 4 மாசம் கழிச்சு வந்துச்சு. எங்க பொண்ணு 5000 போட்டாங்களே வந்துச்சா? அது டான் வந்துருவோம். ஏன்னா அது எலெக்ஷன் ஓட்டு 4 மாசமும் குடுக்கல. நான் 2வது விட்டுட்டேன். மறுபடியும் எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்து மறுபடியும் எழுதி கொடுத்த பிறகு வந்துச்சு. தலைவிட்டு போய் நேரம் மனு கொடுத்தோம். அதுக்கு பிறகு வந்துச்சு. சரி சரி படிச்சிருக்கோம். படிச்சிருக்கமா? நீ படிச்சிருக்கனால எழுதி விடுபட்டது எழுதி கொடுத்தாங்களா? என் பொண்ணு உயிரா இருப்பாங்க. ஓட்டு போடுறோம் விஜய்க்கு. ஆனா எங்களுக்கு ஒரு வீடே கட்டி தரணும். ஒரு சென்ட் இடம் மட்டும் வாங்கி ஒரு சென்ட் போகும். சரி கண்டிப்பா நல்ல முறையில எல்லாத்தையும் நாங்க நோட் பண்ணிக்கிறோம். தம்பிகள் மூலமா உங்களுக்கு அப்டேட் வரும் என்ன நடந்துருக்கு. விஜய் ரசிகர். இப்போ 30 வருஷமா விஜய் ரசிகர் தான். சரி இவங்க அப்பா பேரே விஜய் தான். அவருக்கு அப்பா பேர் விஜய். அவன் அப்பா பேரு விஜய் தான். எங்க வீட்டுல ஒருத்தர் விஜயகுமார், ஒருத்தர் சசிகுமார். சரி 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 முக்கியம் அந்த பட்டா மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி. ஏன்னா 35 வருஷமா இருக்கோம் நாங்க. நாளைக்கு எதுனாலும் பிரச்சனைனாலும் அந்த பட்டா வச்சு தான் எங்களுக்கு போனோம் ஈடாகும். மாதிரி நம்ம போற இடத்துல எல்லாம் இவர் வந்து ஸ்பீக்கர் போட்டுட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. தீய சக்தியோட சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி லில்லி, சாரா லில்லி. இல்ல எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க. கட்சியில போயா நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செய்ய மாட்டேங்காங்க. ஓட்டு போடுறத முதல்ல ஓட்டு போடுங்க செய்ய மாட்டேங்காங்க. கூப்பிட்டு பாருங்க, வந்தா வரட்டும், இல்லாட்டி நாங்க சாரா இங்க பாரு. தாத்தட்ட வரலையா? வரலை.
சரி அதுக்கு அவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் எப்படி கிடக்கு பார்த்தீங்களா மோசமா இருக்கு வண்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் உடம்பு கொண்டு போனாலும் ரொம்ப சங்கடப்பட்டு தான் போகும்.